நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏழை எளிய மக்களும் தனியார் மருத்துவமனைகளில் இலவச மருத்துவ சேவையை பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மருத்துவ திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடு திட்டத்தில் நீங்கள் தனியார் மருத்துவமனையில் போயிட்டு கூட 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது மருத்துவ சேவையை பெறலாம் 5 லட்ச ரூபாய் வரைக்கும். உங்கள் ஹோல் ஃபேமிலிக்கு இந்த 5 lakhs அப்படின்றது இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ரீஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2025 இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், மெடிக்கல் இன்சூரன்ஸ். 2026 பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரீஃபில் ஆகிடும். திருப்பி இன்னொரு 5 லட்சத்துக்கு நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். திருப்பி 2027 பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு 5 லட்சம் ரீஃபில் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொத்த ஃபேமிலிக்கும் சேர்த்து 5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ்லேருந்து அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறீங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்சூரன்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த திட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு பர்டிகுலராக ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் காப்பீடு ஆஃபீஸுன்னே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் கிளம்பி போகணும். போகிறப்ப நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு எதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 1 hour 2 hourக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அட்டை பார்த்தீங்கன்னா அந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 நாட்களுக்குள்ளேயே வந்துடும். நீங்கள் இந்த நம்பரை வச்சு உடனடியாக அடுத்த 2-3 நாளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கூட நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பகுதியில் யாருக்காவது ஏழை மக்கள் இருக்காங்க, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரைவேட்டுக்கு போனீங்கன்னா 1000 கணக்கில் ஒரு ஃபேமிலிக்கு கவரேஜ் எடுக்கணும்னா 20,000 25,000 ஆகும். ஆனால் இப்படி நீங்கள் அரசாங்கம் தரக்கூடிய காப்பீடு 5 lakhsக்கு எடுத்துக்கிறீங்க. அதுவும் நீங்கள் முற்றிலும் இலவசமாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே போல் வேறு ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் டாட்டா பை பை, see you.